திருச்சிற்றம்பலம். நாவுக்கரசு பெருமான் அருளிச் செய்த கோயில் பதிகத்தின் 4வது பாடல். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவழம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. திருச்சிற்றம்பலம். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும். வளைந்த புருவம், கோவைப்பழம் போன்ற சிவந்த வாய், குமின் சிரிப்பு, ஆனந்தமான புன்னகை, பனித்த சடையும் பவழம் போல் மேனியில் பால் வெந்நீரும். பவழம் ஒத்த மேனி, குளிர்ச்சியான சடை, அந்த திருமேனியில் விளங்கும் பால் போன்ற திருநீர், இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் உயிர்களை உய்விக்கக்கூடிய பேராற்றல் பொருந்திய ஞானத்தின் உறைவிடமாக இருக்கும் இறைவனுடைய அந்த தூக்கிய திருவடி குஞ்சித பாதம், அதனை காணும் பேறு பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. இந்த மனித பிறவியே வேண்டாம் என்று முக்தியை விண்ணப்பிக்கும் அருளாளர்களில் ஒருவரான நம்முடைய நாவுக்கரசர், இறைவனுடைய திருவடிகளில் நம்முடைய சிந்தையானதை நாம் வைத்தோமேயானால் அந்த திருவடி தரிசனத்திற்காக இந்த மனித பிறவி வேண்டும். அதாவது இந்த பிறவிதான் நமக்கு கிடைக்கப்பெற்ற பெரிய பேறு. இந்த இந்திரியங்களை கொண்டு அவனை பற்றிய சிந்தைகளில் நாம் திளைப்பதற்கு, அவனுடைய பேராற்றலையும் அவனுடைய தன்மையையும் நாம் ஓரளவேனும் அவனுடைய அருளால் உணர்ந்து கொள்வதற்கு, அப்படிப்பட்ட ஒரு பெரிய பேறு நமக்கு இந்த பிறவினால் கிடைக்கப் பெறுமையானால் எனக்கு இந்த மனித பிறவியை கொடுத்துவிடு என்று கேட்கின்றார், விண்ணப்பம் செய்கின்றார் நாவுக்கரசு பெருமான். இறைவனுடைய திருமேனி அழகு, நடராஜ பெருமான் தில்லையம்பலத்தில் வீற்றிருக்கும் ஆடல் அரசன் கூத்த பெருமான், அவனுடைய இத்தகைய சொலர்க்கு அரிய அழகினை நாவுக்கரசு பெருமான் விவரிக்கும் இந்த பாடல் அடியார் பெருமக்கள் அனைவரும் போற்றத்தகுந்த ஒரு பாடல். இறைவனுடைய அழகு மிகுந்த புருவம் வளைந்து இருக்கின்றது, சிவந்த வாய், அவனுடைய ஆனந்தமயமான புன்னகை, குளிர்ச்சி பொருந்திய அவனுடைய சடை. ஏனென்றால் அந்த சடையில்தான் கங்கையும் வீற்றிருக்கின்றாள், சந்திரனையும் இறைவன் அடைக்கலம் கொடுத்திருக்கின்றான் அந்த சடையில். பவழம் போன்ற மேனி, பால் வெந்நீர், தூய்மைக்கு உதாரணமாக சொல்லப்படும் அந்த வெண்மை நிறத்தில் உள்ள நீர். இத்தகைய திருமேனி அழகுடையவன் இறைவன், அவனுடைய தூக்கிய திருவடி அந்த குஞ்சித பாதம். நாம் இந்த உலகியலில் நிலையாமையை, அதை கடந்து செல்லும் ஒரு நோக்கத்தோடு மற்றைய பற்றுக்களையெல்லாம் அறுத்து இறைவனுடைய திருவடிகளில் நம்முடைய புத்தியினை, சிந்தையை அதில் நிலைக்கச் செய்தோமேயானால் உலகில் உள்ள அந்த நிலையாமை நம்மை தாக்காது. அந்த வகையில் அப்படிப்பட்ட இறைவனுடைய நினைப்பே நம்மை ஆட்கொள்ளக்கூடிய அத்தகைய பிறவி எனக்கு கிடைக்குமானால் உன்னுடைய அழகை பார்த்து கொண்டே நான் இந்த மனித பிறவியை எத்துணை பிறவிகளானாலும் எடுக்க
காத்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய திருமேனி அழகையும் உன்னுடைய திருவடி தரிசனத்தையும் காண்பதற்காக. அதில் மட்டுமே பற்று வைக்கும் ஒரு பக்குவத்தை பெற்ற ஒரு நிலையில் நான் அத்துணை பிறவிகள் எடுக்க காத்து கொண்டிருக்கின்றேன் என்று விண்ணப்பம் வைக்கின்றார் திருநாவுக்கரசு பெருமான். திருச்சிற்றம்பலம்.